சென்னை அமைந்த கரையில சாலையோட நடுவுல பாதாள சாக்கடையோட மூடி திறந்திருந்ததால 12 வயது சிறுவன் கால்வாயில விழுந்து விபத்துக்குள்ளானது இப்ப பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. என்ன ஆச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். அதாவது சென்னை அமைஞ்ச கரையில இருக்க வெள்ளாளர் தெருவுல பாதாள சாக்கடை கால்வாயோட மூடி திறந்திருக்கு. பட்டப்பகல்ல கால்வாய் மூடியை திறந்து விட்டது மட்டும் இல்லாம முன்னெச்சரிக்கையா எந்தவித அபாய எச்சரிக்கை பலகையும் வைக்காம ஒப்பந்ததாரர்கள் பணி செஞ்சுட்டு வந்திருக்காங்க. இந்த நிலையில அந்த வழியா 7ஆம் வகுப்பு மாணவன் 12 வயது சிறுவன் என்ன பண்ணிருக்காங்கன்னா தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டே அப்படி நடந்து வந்திருக்காங்க. நண்பர்களோட பேசிட்டே வந்தப்ப சாலையோட நடுவுல பாதாள சாக்கடை கால்வாயோட மூடி திறந்திருந்ததை கவனிக்காம இருந்த அந்த சிறுவன் எதிர்பாராத விதமா அதுல விழுந்துட்டாங்க. இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த சிறுவனோட நண்பர்கள்லாம் கூச்சலிட்டதால அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து பாதாள சாக்கடையில விழுந்த அந்த சிறுவனை ஏணி மூலமா மீட்டிருக்காங்க. இதுல சிறுவன் ராஜனுக்கு இடது கால்ல வீக்கத்தோட காயம் ஏற்பட்டு அதிர்ஷ்டவசமா உயிர் தப்பி இருக்காங்க. இது தொடர்பான பரபரப்பு சிசிடிவி காட்சி தான் வெளியாகி இருக்கு. இதை பார்க்கும்போதே அவ்வளவு பதைக்க வைக்குது அப்படின்னு தான் சொல்லணும். பட்ட பகல்ல ஒரு பாதாள சாக்கடையோட மூடி திறந்து இருக்குது, அதை கூட கவனிக்காம அவ்வளவு அலட்சியமா அப்படின்ற கேள்விதான் எழும்புது மக்கள் மத்தியில. இப்ப அதிர்ஷ்டவசமா உயிர் தப்பியதால பரவாயில்ல, இல்ல அப்படின்ற பட்சத்துல இதுக்கு யாரு பொறுப்பேற்பாங்க? இதுக்கான தண்டனை என்ன வழங்கப்படும்? நிச்சயமா அவங்களுக்கு தண்டனை வழங்கப்படணும். இதுக்கு அரசு நடவடிக்கை எடுக்குமா? எடுத்தா என்ன எடுக்கணும் நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்